இருக்கிற எல்லாத்தையும் விற்றாச்சு. இனி வீட்டில் இருக்கிறது ஒன்று ரெண்டு பொருள் தான். அதையும் என்னைக்கு விற்க போகிறோமோ என்று வந்து கொண்டே அவளுக்கு மனைவி வந்தாள். அதற்கு அவள் கணவன், நான் என்ன பண்ணுறது, நம்ம என்ன மாதம் மாதமாக நான் இது பண்ண முடியும், இந்தந்த நேரத்தில் தான் ஓடும் வியாபாரம், இந்த மாதத்துல தான் இருக்கும், மற்றவங்க சும்மா தான் இருக்கிறோம். உடனே அவள் மகன் ஒரு யோசனை சொன்னாள், இங்கேயே தயாரித்து வைக்கக்கூடாது, எதமா தயாரிக்க, என்ன சொல்கிற, கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்ல என்று கேட்டான். இல்லைப்பா, நம்ம இங்கேயே பூந்தி செஞ்சு விற்றோம் அப்படின்னா நம்ம நல்லா காசு வரும்லப்பா. அது மட்டும் இல்லாமல் மிச்சமாச்சுன்னா அதை பூந்தி இல்லாமல் லட்டாக கூட நம்ம செஞ்சுக்கலாம். இது அவ்வளோ விலையுமே ஆகாது, நமக்கும் கொஞ்சம் கட்டுப்படி ஆகும். என்ன சொல்கிறீங்கப்பா, கொஞ்சம் யோசிச்சு தான் பாருங்களேன், நம்ம எப்படி காலத்தை நம்பிட்டு இருக்க முடியும் என்று. உடனே அவர்களும் ஒப்புக்கொண்டனர். இருக்கும் காசை வைத்து பூந்தி குறைந்த பட்சத்தில் சமைத்தனர். அவங்க அம்மாவும் நம்ம இப்படி தான் படிக்க போகிறோம் என்று யோசித்து கொண்டே இருந்தார். சிறிது நேரம் கழித்து, சரிம்மா நாங்கள் போகிறோம், நீ பத்திரமா இரு என்று சொன்னார். சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க, நல்ல வியாபாரமாகணும்னு வேண்டிக்கோங்கம்மா என்று அவர் மகள் சொன்னார். அவள் உண்மையா என்று தெரியாமல், ஆனாலும் மனதிற்கு ஆறுதலாக இருந்தது. இருவரும் புறப்பட்டனர். நம்ம சும்மா இருக்கக்கூடாது, எப்படியும் பூந்தி ஓடும், நம்ம அதுக்குள்ளேயே செஞ்சு வைக்கணும். வரும் வழியிலேயே சைக்கிள் பஞ்சர் ஆகின. என்னங்க இது, வியாபாரம் நடத்துகிற சமயத்தில் இப்படி ஆச்சு. சரி என்ன பண்ணுறது, வா தனித்தனியாக போய் விற்றுட்டு வருவோம். ஐயா பூந்தி வேணுங்களா என்று தனியாக வந்து விட்டார். அதெல்லாம் வேண்டாம். உடனே இவரும் சந்தித்தனர். என்னம்மா ஏதாவது வித்தையா என்று வருத்தத்துடன் கேட்டார். அவள் சிலை போல் நின்று கொண்டிருந்தாள். ஆஹா, யாருங்க வாங்குறா, இப்படி இருப்பாங்கன்னு தெரியல மனுஷங்க. கொஞ்சம் ஆறுதல் கூட ஒன்று கூட வாங்க மாட்டுறாங்க, இத்தனைக்கும் சாப்பிட்ற பொருள் தான் என்று வருந்தினார். அதுக்கு மனம் தள்ள விடாமல், சரி முயற்சி பண்ணுவேன் என்று, அக்கா நாங்கள் பூந்தி விற்கிறோம், நீங்கள் வாங்கிக்கிறீங்களா, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியா, சரி ரெண்டு கொடுங்க. 2 குட்டி பிடியில் கொடுத்தார். அக்கா நாங்கள் பூந்தி விற்கிறோம், நீங்கள் கொஞ்சம் வாங்கிக்கோங்க அக்கா. சும்மா இல்லை, 1 வாங்கினா 1 இலவசம், நீங்கள் வாங்கிக்கிறீங்களா, நல்லாயிருக்கும், ருசியாகவும் இருக்கும். சரி கொடுங்க என்று வாங்கி கொண்டார். அப்பொழுது ஏதோ கொஞ்சம் தான் வியாபாரமே ஆச்சு, நம்ம இங்கே இருப்போம், இங்கே நம்ம வீட்டுக்கார் வருவார் என்று காத்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு பையன், அக்கா நீங்கள் பூந்தி விற்கிறீங்களா, இது விற்கிறது தானே இருக்குது, அப்படின்னா கொஞ்சம் கொடுங்க, இந்தாங்க காசு என்று கொடுத்தார். ஆமாம் அப்படின்னு என்று ஒரு நிமிடம் திகைத்து பார்த்தாள். அடுத்து சரி இந்தாங்க காசு அப்படி என்று கொடுத்தார். அடுத்து ஒரு போலீஸ்காரர் வந்தார். என்னம்மா இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? இல்லை பூந்தி விற்றுட்ருக்கேன் சார், இனி இங்கெல்லாம் வைக்கக்கூடாது, எங்கே ஒன்று கொடுங்க என்று அவரும் வாங்கி கொண்டார். நல்லதாக இருக்கேன்றார். அடுத்தடுத்து சில பேர் வந்து வாங்கி சென்றனர். பரவாயில்ல, சும்மா உட்காந்ததுக்கு வியாபாரமாக பார்த்தாச்சு. என்னங்க எல்லாத்தையும் விற்றுட்டிங்களா? எங்கே ஒரு சிலதாம்மா விற்றேன். சரிவா ஒன்றதை எடுத்துகிட்டு போ. ஒன்றதை எடுத்துகிட்டு போவா என்று கேட்டார். ஆமாம், ஒன்றது எங்கே இருக்குது? எல்லாத்தையும் விற்றுட்டேன் என்று ஆச்சரியத்துடன் கேட்டார். ஆமாங்க, இங்கே 2 கொண்டு தான் இருக்குது, கொஞ்சம் ஒன்றா இருக்கு என்று. அப்பொழுது மகள் ஆர்வத்துடன் கேட்டார். என்னம்மா எப்படி வியாபாரம் போச்சு? போச்சு என்று சென்றார். நீ என்ன கவலைப்படாதம்மா, அப்படித்தான் ஏதோ ஓரளவு போச்சுமா, வயிற்றுக்கும் வாய்க்கும் மற்றது இந்த மாதிரி தெரிஞ்சால் தானே. உடனே ஊர் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்தது ஊர் மக்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கவும் செய்தனர் விசேஷங்களுக்கும். சரி அவர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி வந்தனர். அப்பொழுது சமைத்து கொண்டிருந்தனர். ஒன்று பூந்தி பத்தாது, பூந்தி செய்யணும் என்று வெளியில் வைத்து சமைத்து கொண்டிருந்தனர். பாத்திரமும் பெரிதாக வாங்கினார்கள். உதவி செய்து முயற்சியை விடாமல் பணக்காரர்களாலும் அந்த வீடை விட்டு கொடுக்கவில்லை. அதிலே தான் முயற்சியை எப்போதுமே விட்டு கொடுக்கக்கூடாது. சரியா பசங்களா?